வணக்கம் நண்பர்களே. மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களில் என்ன மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மீன ராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவர் குரு பகவான் தான். காலப்புருஷனோட அங்கமைப்பில் 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபராசி தான் மீனராசி. மீனராசி நட்சத்திரங்களாக சொல்லக்கூடியது போராட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம் மீனராசிக்குரியதாக பார்க்கப்படுது. சம ராசியான இது பகல்ல வலிமை பெற்று இருக்கக்கூடிய ராசி. எந்த கிரகத்தாலையுமே மீன ராசியில் பிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. மீன ராசியில் பிறந்தவங்க கற்பனை திறன் அதிகம் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இலகிய குணமும் திறமையும் தன்னம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி மற்றவங்க பிரச்சனை கூட தன்னுடைய பிரச்சனையை நினைக்கக்கூடியவங்க. மற்றவங்களுடைய சுக துக்கங்களையும் தன்னுடைய சுக துக்கங்களா நினைக்க தெரிஞ்சவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னுள்ள மறைச்சு வைக்க எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய குணம் இவங்க கிட்ட இருக்கும். சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது செயலை செஞ்சுட்டு சிக்கல்ல மாட்டிக்கொள்றதா இவங்களுடைய பலவீனமே. அதே மாதிரி மீன ராசியில பிறந்தவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய அறிவு பெற்றிருக்கக்கூடியவங்க. எதையுமே திட்டமிட்டு செய்யக்கூடியவங்க. மீன ராசிக்காரங்க கொஞ்சம் பயந்த குணங்கிறது இவங்க கிட்ட இருக்கும். மீன ராசியில பிறந்தவங்க தனக்காரங்கன்னு சொல்லக்கூடிய குருவோட ராசியில பிறந்திருக்கிறதால பணத்தை விட மனம்தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு முன்கோபங்கிறது அதிகமாக வரும். அதே மாதிரி இவங்களை யாராவது அவமானப்படுத்திட்டா அவங்கள வாழ்க்கை முழுவதுமே ஒதுக்கி வச்சிடக்கூடுவாங்க. மீன ராசிக்காரங்க எப்போதுமே மதிப்பு மரியாதையும் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க. மீன ராசியில பிறந்தவங்க எப்போதும் சுகபோக வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பலரும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். மீன ராசிக்காரங்க வீட்டு பொறுப்பை ஏற்று எடுக்கக்கூடிய இடங்கள்ல அமைச்சிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே குடும்ப பொறுப்புகளை தலையில சுமக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில பண வரவுக்குங்கிறது தட்டுப்பாடு இருக்காது. சொந்த வாழ்க்கையை தன்னோட சொந்த காலில் வாழ தெரிஞ்சவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள். இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்கன்னா, மீனராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதங்கள்ல இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரக்கூடிய மாதம். தாயாரோட ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. திருமண வாழ்க்கைங்கிறது ஏற்ற இறக்கம் நிறைஞ்சுதான் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு கடுமையான உழைப்பு மூலமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும், தொழில் செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது. மாணவர்களாக இருக்கிறவங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா பல போட்டி தேர்வுகளில் கூட வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஆரோக்கிய விஷயங்களில் தொடர்ந்து இந்த மாதங்களில் நீங்கள் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது. சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம். பணவரவுன்னு பார்க்குறப்ப தாராளமாகவே இருக்கும். பல வாய்ப்புகள் உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பும், அதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி உண்டாகும். புதிய முயற்சி கூட அனுகூலமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கு உண்டான வாய்ப்பு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உறவினர் இடையே நண்பர்கள் இடையும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரலாங்கிறதால இந்த விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. தந்தையோடு இருந்துட்டு வந்த மனஸ்தாபம் நீங்கி அவங்க மூலமாக எதிர்பார்த்த உதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பிதிர்வழி சொத்து மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஒரு சிலர் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க. பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதிகளாக இருந்தால் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பை இந்த மாதங்களில் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே பேச்சில் நிதானத்தை கூட்டுறதால உங்களுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், சமூகத்தில் நல்ல மதிப்பு பெற போறீங்க. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களால் ஆதாயம் பெற போறீங்க. குலதெய்வ பிரார்த்தனையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமைன்னு பார்க்குறப்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலுமே உங்களை பற்றின தவறான அபிப்பிராயம் நீங்கி செல்வாக்கு அதிகரிக்க போகுதுன்னே சொல்லலாம். சக ஊழியர்களால் ஏற்பட்டிருந்த பிரச்சனை இனி நீங்கும். அதிகாரிகளை அனுசரித்து போக பாருங்க. உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமையும். தொழிலதிபர்களாக இருக்கிறவங்க, வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் வழங்குறது இந்த மாதம் கூடிதான் இருக்குது. லாபம் கூடுதலாகவே இருக்கும். போட்டியாளர்களால் ஏற்பட்டிருந்த இடையூறுங்கிறது இனி நீங்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கும். லைசன்ஸ்க்காக எழுதி காத்திருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இது நிம்மதியான மாதம். பணப்பழக்கம் அதிகரிக்கிறதால சின்ன தொகையை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க. பிள்ளைகள் உங்களுடைய தேவையை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வாங்க. இதனால மன மகிழ்ச்சிங்கிறது உங்க மனசுல இருக்கும். வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த பணிச்சுமை குறையும். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்கள் விடியற்காலைகளில் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையான மாலைகளில் லட்சுமி வழிபாடு செய்கிறதும், வியாழன் அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு பல வகையில் நன்மை கொண்டு வந்து தரும்.
மேலும் இந்த சூழ்நிலையில தைரியஸ்தானத்துக்கு மாறி இருக்கக்கூடிய குரு பகவானால நீங்க நினைக்க காரியங்கள் நினைச்சபடி நடந்து மன நிம்மதிங்கிறது கிடைக்கும். எல்லா விஷயமே படிப்படியா சீராகக்கூடிய வாய்ப்பும் வருமானம் உயரக்கூடிய வகையில இனி வரக்கூடிய காலம் அமைய போகுது. வீண் விரயம் ஏற்படாத வகையில புத்திசாலித்தனமா நடந்து கொள்ள பாருங்க. செய்யற தொழில நேர்முக மறைமுக எதிர்ப்பு எல்லாமே நீங்கக்கூடிய காலம். அதே மாதிரி புதியவர்கள் கூட்டாளிகளாக ஆவாங்க. இதனால கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள பாருங்க. ஆற்றல் மிகுந்தவங்க, திறமைசாலிகள், இவங்களுடைய நட்பு உங்களுக்கு புதிய முயற்சிகளை செயல்பட வைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும். உங்கள் இல்லம் தேடி விருந்தினர்களோட வருகை இருக்கும். அதே மாதிரி மற்றவங்க முடியாதுன்னு விட்ட காரியத்தை கூட நீங்கள் சுலபமாக செஞ்சு முடிச்சு பாராட்ட பெறுவீங்க. உங்களுடைய மனோபலம் மூலதனமாக்கி கொண்டு பல வெற்றிகள் பெற போறீங்க. திருமணம் தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும், குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் பெற போறீங்க. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பை இந்த மாசத்துல பெற போறீங்க. மற்றபடி வெளியாட்கள் உங்களுடைய தொழில் ரகசியங்களை நீங்க அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாம இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்தை இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீங்க விட்டு கொடுத்து போறதால அது முடிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நம்பகமான கூட்டாளிகள் முக்கியமான வேலையை புரிச்சு கொடுத்து அவங்களுடைய விருப்பப்படி செயல்பட அனுமதிப்பீங்க. இதனால நீங்க வெற்றியும் பெறுவீங்க. அனுபவசாலிகளோட வழிகாட்டுதல் குறித்த காலத்துல திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இது எல்லாமே பிறக்கும். இதனால காரியங்களை நேர்த்தியா முடிச்சு நல்ல பாராட்ட பெறுவீங்க. நல்ல நண்பர்களோட ஒத்துழைப்பு, கடினமான வேலை இது எல்லாமே செஞ்சு முடிச்சு பாராட்ட பெறுவீங்க. பெற்றோர் வழியில சில மருத்துவ செலவுங்கிறது உங்களுக்கு இந்த மாசம் ஏற்படலாம். உடன் பிறந்தவங்களால அனாவசிய பிரச்சனை அப்பப்போ வந்து போகும். அதனால அவங்க கிட்ட பக்குவமா நாங்க நடந்து கொள்றது நல்லது. அனாவசிய பயணங்களை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி பயணங்களின் போது கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி பிள்ளைங்களுக்கு சிறப்பான வருமானம் தரக்கூடிய உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு இல்லாத காலகட்டத்தில் இந்த மாதத்துல நீங்க வாக்கு கொடுக்கறதோ முன்ஜாமீன் போடுறதோ தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க இயந்திர வாழ்க்கையில இருந்து விடுபட்டு உங்க சிந்தனைக்கு செயல்படம் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிறவங்கள இனங்கண்டு விளக்கக்கூடிய வாய்ப்பும் பெற போறீங்க. கூடவே பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையை நடந்து கொள்வாங்க. வியாபாரிகளா இருக்கிறவங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பும், கூட்டாளிகள் உங்களை நம்பி புதிய முதலீடுகள் ஈடுபட சம்மதிப்பாங்க. புதுசா சந்தையை நாடி செல்வீங்க. உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. சக வியாபாரிகளோட மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது. அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா காரியமுமே வெற்றிகரமாக முடியும். உங்களுக்கு கட்சி எதிர்ப்பு அதிகரிக்கனாலுமே உட்கட்சி பூசல்ல சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் தப்பிக்கொள்றதா உங்களுடைய புத்திசாலித்தனம். கலைத்துறையில் இருக்கிறவங்க பழைய ஒப்பந்தங்களை நல்லா முடிச்சு கொடுத்த பின்னாடி புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் பெறுறது தான் நல்லது. ரசிகர்களுடைய மனம் புண்படாத வகையில் நடந்து கொள்ள பாருங்க. சக கலைஞர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருக்கிறதால அவங்களுடைய மனம் குளிர நீங்க நடந்து கொள்றது முழுமையான பலனை கொண்டு வந்து தரும். பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், கணவருடைய அன்பு பாசங்கிறது அதிகரிக்கும். உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்றது உங்களுடைய செல்வாக்க அதிகப்படுத்திக் கொள்ளும். மாணவர்களா இருக்கிறவங்க படிப்புல முழு கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இதனால தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சிக்கிக்கொள்ளாம இருக்கிறது நல்லது. மற்றபடி விளையாட்டுகள்ல அதிக கவனம் ஈடுபாடு செலுத்தி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும், சக மாணவர்களோட கவனமா பழகுறது நல்லது. புரட்டாதி 4ஆம் பாதம் உடையவங்களுக்கு புதிய வேலை தேடக்கூடியவங்களா இருந்தா நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்துல இதமான சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி மனசுல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்து இறுக்கம் மாறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், குடும்பத்துல பல நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி குடும்பத்துல வீண் வாக்குவாதம் தவிர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சுமூகமா அமையும். பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு அப்பப்ப செலவு இந்த மாசம் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும், பண தேவைங்கிறது பூர்த்தி ஆகும். வாகனங்களை வாங்கி மகிழ்வீங்க. மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கும். காரிய வெற்றி உண்டாகும். ரொம்ப நாளாவே நீங்க நினைச்சிட்டு இருந்த காரிய வெற்றி அடையும். மேலிடத்திலிருந்து நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய வாய்ப்பும், பண வரத்தும் உண்டாகும். புதிய முயற்சிகளை நீங்க தள்ளி போடுறதா நல்லது. வியாபாரிகளா இருக்கிறவங்களுக்கு காரிய தடை ஏற்படும். கவனமா இருங்க. காரிய அனுகூலம் உண்டாகும். இருந்தாலுமே உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கூட்டு தொழில் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பும், கடின உழைப்பால காரிய வெற்றிங்கிறது தேடி வரும். வெளியூர்ல சென்று வரக்கூடிய வாய்ப்பை இந்த மாசம் நீங்க பெற்றிருக்க போறீங்க. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுல இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த கவலை நீங்கும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் காரிய தடங்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே நீங்கக்கூடிய காலம் வந்திருக்குன்னே சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறப்ப கவனமா இருங்க. பயணத்தினால வீண் செலவு, அலைச்சல் இதெல்லாம் உண்டாகலாம். சாதகமான பலன் இந்த மாசங்கள்ல பெரும்பாலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுபறியான நிலைமை மாறும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும்.
பண வரத்துங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையிலும் அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு கவனம் செலுத்திட்டு வாங்க. இதனால முன்னேற்றம் உண்டாகும். பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்றது நல்லது. குடும்பத்தில் இருந்துட்டு இருந்த பிரச்சனை நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளோட எதிர்காலத்துக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற போறீங்க. ஆடை ஆபரணம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட வெளியூர் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது. உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செஞ்சுட்டு வர்றது நல்லது. ஓம் ஷம் சண்முகாய நமங்கிற மந்திரத்தையும் தொடர்ந்து 15 முறை தினமுமே சொல்லிட்டு வாங்க. கூடவே மாரியம்மனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல காரிய வெற்றி உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் பெற போறீங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.